வணக்கம். இந்த இடத்துல பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா, டி4 கேப்சர் பண்ணாங்க. ஸோ, இப்ப என்ன கொஸ்டின் அப்டின்னா, இப்போ நீங்க பிஷப்பால கேப்சர் பண்ணீங்களா? இல்ல நைட்டால கேப்சர் பண்ணீங்களா தான் கொஸ்டின். ஸோ, நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் யோசிங்க. ஓகே. என்ன கரெக்ட் டிசிஷன் அப்டின்னா, டி4. ஏன் டி4 கரெக்ட் டிசிஷன் அப்டின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க டி4 கேப்சர் பண்றதுனால நைட்ட நீங்க வந்து சென்டர் ஆஃப் த போர்டு கொண்டு போறீங்க. அண்ட் ஆல்சோ நைட்ட வந்து சி6 இந்த மாரி ஸ்கொயர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுது. அண்ட் ஆல்ரெடி பிஷப் ஆன் E3ல வந்து ஆக்டிவேட்டா தான் இருக்கு. இப்போ நீங்க நைட் இங்கேருந்து மூவ் பண்ணதுனால, லைட் ஸ்கொயர் பிஷப்பும் இப்போ ஆக்டிவேட் ஆயிருச்சு. ஸோ, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ரீகேப்சர் பண்ணும்போது நைட்டும் இம்ப்ரூவ் ஆயிருச்சு. ஒயிட்டோட லைட் ஸ்கொயர் பிஷப்பும் ஆக்டிவேட்டா இருக்கு. சிசி ஸ்கொயருக்கும் நைட் போ முடியும். இந்த பிஷப்புக்கும் எதுவும் பிரச்சனை இல்ல. ஓகே. பட் ஆனா, ஏன் பிஷப் டி4 அடிக்கக்கூடாதுன்னா, பிஷப் டி4 அடிக்கிறதுனால என்னன்னா, ஒரு கிளியர் ஐடியா இருக்கு. என்னன்னா, ஆப்பனன்ட்டோட ஆக்டிவ் பிஷப்ப வந்து எக்ஸ்சேஞ்ச் வாங்குறது தான் ஐடியா. பட் ஆனா, பிளாக் வந்து நைட் F6ஓ, இல்ல பிஷப் H6ஓ வச்சு அந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து எஸ்கேப் ஆக முடியும். இன்கேஸ் இப்போ நைட் F6ன்னு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பொசிஷன்ல வந்துட்டு நைட் இங்க இருந்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும் இல்லையா? ஸோ பிஷப் வந்து இங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு சென்டர்ல. பட் ஆனா, இந்த 2 பீசஸ் என்ன பண்ணுது? ஒண்ணுமே பண்ணல. அப்போ நைட் வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு வந்தா, இந்த பிஷப்பும் ஆக்டிவேட் ஆகுது. இந்த பிஷப்பும் ஆல்ரெடி ஆக்டிவேட்ல இருந்திருக்கும். நைட்டும் சி6 போ முடியும். நெறைய உங்களுக்கு அடுத்தடுத்த பிளேஸ் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிஷப் இங்க இருக்கு. பட் இந்த நைட் மூவ் பண்ணா தான் இந்த பிஷப் ஆக்டிவேட் பண்ண முடியும். பட் இந்த நைட்டுக்கான பெஸ்ட் ஸ்கொயர் என்னன்னு பார்த்தோம்னா, நைட் டி4 தான். அப்போ திரும்பி நீங்க இந்த பிஷப்ப மூவ் பண்ணிட்டு தான் நைட்ட திருப்பி டி4 கொண்டு வர முடியும். அப்போ உங்களுக்கு ஒரு மூவ் வேஸ்ட் ஆகும். அந்த ரீசன்னால டைரக்ட்டா நைட் டி4 வந்து பெட்டர் ஆப்ஷன். நீங்க என்ன பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட சாய்ஸ் என்ன அப்டின்ட்டு. இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.